அந்த மாதிரி உணர்வுகள்லாமே வந்து ஒரு லோயர் லெவல் தான். ஆமாம், அது வந்து ஏதோ ஒரு லெவல். அதெல்லாம் இப்போ இது வந்து லிபரேஷனுங்கிறது ஒரு ஸ்டேட்டே கிடையாதுல்ல, ஒரு டைனமிக் ஸ்டேட். அது வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதில் வந்து என்ன வேணாலும் வரலாம். அது ஒரு ஒரு பிரவாகமாக போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 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 உரைநிலை எங்கே கிடையாது. அவ்வளோ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நிலை கிடையாது. இல்லை இப்போ அந்த சைலண்டாக இருக்க சொல்லுங்கள். அங்கே கதவை சாத்திருங்க, அந்த கதவை சாத்திருங்கண்ணா. அண்ணா இந்த டோரையும் சாத்திருங்க. கோவிலுக்குள்ள கருவறைக்கு முன்னாடிலாம் இருக்கும்போது எனக்கு மனமில்லாத ஒரு நிலை ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. அது என்ன நம்மளா உருவப்படுத்திக்கிறதா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது நம்ம ஈடுபாடு காட்டுறதை வச்சு நம்முடைய ஈடுபாடு காட்டும் பொழுது அந்த சூழ்நிலை இதாக இருக்குது. அந்த சூழ்நிலையிலே சில வைப்ரேஷன்கள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தான். நம்ம வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்முடைய மனது வந்து அப்படி ஒரு ஆறாக ஓடணும். அது எந்த இடத்துலையும் தேங்கி நிற்கக்கூடாது. இந்த உணர்வே வந்தாலும் அந்த உணர்வையுமே கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். சரி, வந்தாலும் ஒன்று தான், வராதனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி எடுக்கும் பொழுது தான் அப்படி மனசு வந்து எதுலேயுமே தங்கியிருக்கலைன்னு அர்த்தம். நம்ம எதுலையாவது ஒன்றுல சுவாரஸ்யம் காட்டிட்டுன்னு சொன்னாலே மனசு வந்து அங்கே மயங்கிட்டுன்னு அர்த்தம். எதிர்பார்க்குன்னு அர்த்தம், அதில் ரசிக்குதுன்னுட்டு அர்த்தம். அப்போ மனசு வந்து எங்கேயுமே தங்கக்கூடாது. அதான் வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டுங்கிறது வந்து அந்தந்த நேரத்துக்கு வரும், அப்புறம் அடுத்த நேரத்துக்கு அது மாறிவிடும். எப்படி வந்து ஒரு கண்ணாடியில் வந்து இமேஜ் தோன்றிட்டு அது எப்பவும் கண்ணாடியில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு இமேஜ்ன்ட்டு கிடையாது, வரும் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிற ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கிடும், அதில் அந்த ஃபில்மில் அப்படியே பிடிச்சிக்கிடும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. எந்த இது வந்தாலும் வந்து போகிற மாதிரி ஒரு பிரவாகமாக போகிறது தான் சரியான ஒரு வர்றது வந்து ஒரு வளர்ச்சியினுடைய இண்டிகேஷனாக எடுத்துக்கிடலாம். வளர்ச்சிங்கிறதே இங்கே நம்ம லிபரேஷனை பொறுத்தவரை முடிவு தான் மெயினாக ஒழிய வளர்ச்சிங்கிறதே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். அதாவது எல்லாமே வந்து ஒரு நல்ல இப்போ இது என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், அந்த நல்ல உணர்வுகள் வரும் பொழுது மோசமான உணர்வுகள் நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாத ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம வரோம். இல்லைன்னு சொன்னால் நல்ல விதமான உணர்வுகளில் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் மோசமான உணர்வுகளில் நம்ம ஆக்கிரமிக்கப்பட்டுருவோம். அப்போ அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம வரோம். பிறகு இங்கே வந்து அடுத்த கட்டத்தில் ஒரு இதையுமே லிபரேட் பண்ணிடுறோம். ஆமாம், ஒரு உதவி பண்ணுறதா எடுத்துக்கலாம். மூச்சாயி அப்புறம் பேச்சாயி பேசிக்கிட்டு இருக்கு, அது இஷ்டம், அதுதான் பேசுது. ஆகையினால் அதவே பாரு, அதுவாகவே இரு. கூட இருக்கிற சிக்கலெல்லாம் விட்டுட்டு விலகு. கூட இருக்கிற சிந்தனை எல்லாமே சிக்கல். இதில் மாட்டிக்கிட்டு என்னைக்கும் மீட முடியாது, பிறப்பே இல்லை, கிடைக்காது. இப்போவே இதெல்லாம் விட்டு போட்டு நீ பிறப்பு இருக்கும் கருவியானு சும்மா இரு. வெட்ட வழியை பாரு, வெட்டாத சக்கரம் வெண்மேலே தோணும். ஆகாயம் பெரிய ஆகாயம், எத்தனை ஓன் தோன்றுதோ அதுக்குள்ளே நுழைஞ்சி பேசுது. ஓன் ஆகாயம் ஓனுக்குள்ளே நுழைஞ்சி பேசுது, தனித்தனி உயிராகிடுது. அத்தனை ஒன்று தான். இந்த உடம்பு போச்சுன்னா ஆகாயம் ஒன்று தான். அந்த ஒன்றாக இருக்குது, ஒன்று தான் பலவாகுது, பலவும் ஒன்றாகிக்குது. பாப்பா சர்க்குரு வேணாமல் கொஞ்சம் பேசுங்க. அவங்க படம் இப்போ எடுக்க வந்திருக்கிறாங்க, பேசுங்க. அப்புறம் பேசல இருந்து பின்னால தொடங்கி வாழை பிடிச்சு சும்மாவே இருந்தா காது கேட்கல, பேசுங்க. சும்மாவே இருந்தா விஞ்ஞானம் எப்படி கண்டுபிடிப்புகள் வரும், இந்த வீடு எப்படி வரும்? நீங்க இந்த மனுஷனால எந்த ஜீவனால இங்க ஒன்றும் நடந்துக்கிறல, அத்தனை அதிர்ஷ்டம். அது மூச்சாக உள்ள நுழைஞ்சு அறிவாக ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் காலத்துக்கு தகுந்தாப்புல செயல்படுத்தி இந்த உலக உயிர்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வடிவமும் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கிறது இல்லையா? பிறகு நீங்கள் சிந்திக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுங்கிறது என்ன மாதிரி இருக்கா? கருவிதான்.
அத்தனைக்குள்ள ஆகாயம் நுழைஞ்சிக்கிட்டு அது காலப்போக்குக்கு தகுந்தாப்பில் விமானம் கண்டுபிடிச்சது, ரயிலை கண்டுபிடிச்சது, அணுகுண்டை கண்டுபிடிச்சது, இனி என்னென்னமா கண்டுபிடிக்கிறது. இந்த செல்போன்லேருந்து என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதிர்ஷ்டம் ஐயா வருவோம். மூக்குக்குள்ள நுழையும் அந்த அறிவாகி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. மூச்சாகி பேச்சாகி அது செயல் பண்ணுது. நானுங்கிறதெல்லாம் இருக்க நான் கண்டுபிடிச்சா நான் பெரிய விஞ்ஞானிங்கிற இவர் என்ன விஞ்ஞானி? அதிர்ஷ்டம் அது உள்ள நுழைஞ்சு காலப்போக்கு 10 கோடி ஜனம் துறகையில் இருக்கிற போது இந்தியாவில் கஞ்சிக்கு பஞ்சம். இப்போ 140 கோடி ஆச்சு. எல்லாம் அரிசி சோறு ஆச்சு. அப்படிதான் வெளிநாட்டுக்கு அரிசி அனுப்புகிறேன். இது என்னையா தந்துடுறான்? அதிர்ஷ்டம். வெளிநாட்டிலேருந்து அரிசி கூட வெங்கோன அரிசி இறக்குனேன். யார் அரிசி சாப்பிட்டா ஏகதேசம் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டான். கம்பு சோளம் கேட்பேன், அதுவும் கிடைக்காத. கஞ்சிக்கு பஞ்சம். பஞ்சத்தால் எத்தனை கோடியோ செத்தது. இப்போ யாருக்கு பஞ்சம்? அரிசி தவிர வேறு ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. சக்கரை நோயிடான்னு கேப்ப குடியான்னு அவன் சொன்ன அத்தையும் குடிக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறதா இல்லை தெரியணுமா, தெரிஞ்சுக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது செய்ய அதிர்ஷ்டம். ஆகாயம் பெரிய உயிர், பெரிய விஞ்ஞானி. அந்த ஆகாயம் எப்போ இந்த உயிர் ஆத்மாக்களை எப்படி காப்பாற்றணும் அதுக்கு தகுந்த வடிவமா ஒரு உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு அது வெளிப்படுத்திக்கிட்டு வருது. அதுக்காக நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே ஒன்றும் வேண்டாம். நீ ஒன்றுமே கண்டுபிடிக்க வேண்டாம். சத்தவன மாதிரி தெரியும். மாசத்த மனத்துடன் இருப்பதே அறமாகும். அது என்ன செஞ்சான்? செல்வமும் வேணும், சிறப்பும் வேணும். நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. சத்தவன மாதிரி இரு. இந்த செல்வமும் சிறப்பும் அது தானா கொடுக்கும். என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி பதில் வந்து அப்ப சொல்லணும். யோசனை பண்றார். இல்ல ரொம்பவும் சும்மாவே இருந்துன்னா அதிர்ஷ்டம்னு சொன்னா இது கொஞ்சம் புரியாம இருக்குதே. ஒன்னும் புடிபடலையே. நீங்க பேசுறது காது கேட்கல புரியும். நீங்க சொல்றது புரியலையா? அதாவது அதிர்ஷ்டம் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு கேக்குறாரு. அதிர்ஷ்டம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? இதெல்லாம் அதிர்ஷ்டம் எங்க இருந்து இந்த சிந்தனை முளைச்சி வெளியே பேச்சாக வருது. அந்த இடத்துல அந்த சிந்திக்காம உட்காரி சிந்திச்சா போச்சு. சிந்தனை அற்ற இடம் சென்மயம் தானே. செத்தவன மாதிரி உட்காரையா சும்மா இருப்பது சுகம்னா முடிஞ்சு மாதிரி தான் சொல்ல முடியும். அதிர்ஷ்டம்னா அது இஷ்டம்ங்கிறீங்க. இஷ்டம் தெரிஞ்சுதான் எப்படி தெரியறதுன்னு கேட்டேன். தெரியறதுக்கு என்ன இருக்குது கொடுக்குது. அது வந்து யாருக்குள்ள போய் என்ன செயலை செய்ய முடியாது செஞ்சுக்கும் அப்படிங்கிறார். நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி கேட்டு வா. இன்னும் கேள்வி தயார் பண்ணி வா. அதாவது சைவ சித்தாந்தத்துல நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கேட்டுக்குவாங்க. அவருக்கு காது கொஞ்சம் கேட்காது, அதனால இந்த சைடு சொன்னீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல வாக்கு மனோ தீத கோஷரன்னு சொல்லி இறைவனை சொல்லுவாங்க. வாக்கையும் அதாவது பேச்சையும் சைலன்ஸ், பேச்சையும் மனத்தையும் நோ மைண்ட் அதெல்லாம் விட்டுட்டா அவனை அடையலான்னு சொல்றாங்க. அவனை அடையணுமா இல்லை நாமளே அது இருந்தா போகணுமா? சைவ சித்தாந்தத்துல வாக்கு மனம் இதெல்லாம் விட்டுட்டு அவனை அடைன்னு சொல்றாங்களே, அவனை போய் எங்க அடையறதா இல்ல நம்மளேதான்? நம்மளாங்கிறது அவன் தானே. அங்கதான் அவனை போய் அங்க போய் பார்க்க. அவன் எங்க இருக்கிறான்? இனி இவன் தானே அவன் தானே இவனா இருக்கிறான். அங்கனே இது. அதைத்தான் கண்ணன் 14,000 பேரோட படுத்து இருந்துட்டான். நித்திய பிரம்மச்சாரியத்தை நிலைநாட்டிய பேரொழியே கண்மலராயன்னு சொல்றான் கண்ணன். நான்தான் கேட்குறான், அப்பா நீ இல்லாத வீட்டில் எனக்கு ஒரு இடம் போடுறான்னு கேட்குறேன். அப்பா நான் இல்லாத இடம் அங்கே இருக்கா, எந்த வீட்டுக்கு போட அப்படின்னா அந்த ஆயப்பாடி 60,000 வீட்டையும் பார்த்தா எந்த வீட்டில் பார்த்தாலும் இந்த கண்ணை படுத்துருக்கிறான் அந்த பொம்பளையோட. என்னடா இவன் ஒரு தேவடி அம்மாண்ட அப்படி என்ன அதை பார்ப்போம். சண்டை முடிஞ்சிச்சு. அபிமன்னன் பொண்டாட்டி உதிரம் கலைஞ்சி கர்ப்பம் கலைஞ்சி போகிறது ஒரு கலத்தில் பிடிச்சி வைடா, அதுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படி நான் பிடிச்சி வச்சான். சண்டை முடிஞ்சு ராஜசபையை கூப்பிட்டுனேன், உட்கார வச்சுக்கிட்டு எப்பா நித்திய பிரம்மச்சாரி